Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவைல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜி. நீங்க வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு ஆர் காலாண்டு அரையாண்டு 1 to 5th லெசன்ஸ் வந்து படிக்கிறப்ப இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நீங்கள் காலாண்டு அரையாண்டு பப்ளி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறதே இல்லை, அதனாலே அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணது கொஞ்சம் டிமோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதோட கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிங்க ஒரு லெசனாக. இதில் இன்டீரியர் கொஷின் ப்ளஸ் வந்து புக் பேக் கொஷின்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பயோபாட்னிக்கே முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பியூர் சயின்ஸ் பாட்டனிக்கும் அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம சாப்டர் வைஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். மிட் டர்மு காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள் சரிங்களா. இந்த கொஷின்ஸே திருப்பி படிங்க, இதுவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினும் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதுக்கு பிளேலிஸ்ட்டில் புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும் 11th and 12th. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் சரிங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறதே முழுமையாக கேட்குறதே இல்லை, கண்டினியூவாக கேளுங்க சரிங்களா. ஏன்னா பிடிஎஃப் கொடுங்கன்னு கேட்குறீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்கன்னு சொல்கிறோம். ஆனால் மறுபடியும் பிடிஎஃப் தான் கேட்குறீங்க. ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. மொபைல்லேருந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிங்க. அதில் 2 மார்க்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் லெசன் சரிங்களா. நேம் அண்ட் ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இட் செல்ஃப் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். Name the phenomenon where female gamete directly develop into new organism with an example. அதுக்கடுத்து what is parthenogenesis, give example for animals. Which type of reproduction is effective, asexual or sexual and why. What is apolysis. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா what is conjugation, what is regeneration, different phases of life cycle, what is budding. 5 marks பார்த்தீங்கன்னா explain the different kind of syngamy in living organism, what is parthenogenesis, explain its types. இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன் மினிமம் கொஷின் தான் இருக்கும், அது எல்லாமே மேக்ஸிமம் படிச்சிருங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ். explain the acronym GAFT, ZAFT. How is polyspermy avoided in humans. Draw a labeled sketch of spermatozoan. What is inhibin, state its function. அதுக்கடுத்து what is composition of semen. அதுக்கடுத்து define gametogenesis. Draw the structure of human ovum with neat labeled diagram. Differentiate fertilization and implantation சரிங்களா. ரொம்ப முக்கியமான கொஷின். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா what is colostrum, write it significance. அதுக்கடுத்து mention the importance of position of testis in human. அதுக்கடுத்து explain the process of fertilization and implantation of the fertilized ovum. அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா explain the role of oxytocin and relaxin, postration and lactation. 5 marks பார்த்தீங்கன்னா describe the structure of human ovum with neat label diagram. லாஸ்ட் டைம் டயக்ராம் கொஷின்ஸ் மட்டும் கேட்டாங்க. explain the various phases of menstrual cycle, explain menstrual disorders. இது லாஸ்ட் டைம் கேட்டாங்க. இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் ஃபஸ்ட்டு பாருங்கள். explain the following ZAFT, ICSI. differentiate feticide and infanticide. அதுக்கடுத்து amniocentesis, the fetal sex determination test is banned in our country. Is it necessary? Comment. Copper releasing IUDs example. Differentiate GAFT, ZAFT. What is surrogacy? What is POCSO Act. 3 marks பார்த்தீங்கன்னா what are the strategies to be implemented in India to attain total reproductive health. Explain the various barrier method to control human population. Amniocentesis என்ன, difference between tubectomy and vasectomy. Short notes on test tube baby. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, அதாவது ஏஆர்டினா என்ன. அதுக்கடுத்து டிடெக்ஷன் ஆஃப் ஃபியூட்டல் டிசார்டர்ஸ் டூரிங் இயர்லி ப்ரெக்னன்சி, மாடர்ன் மெத்தட் ஃபார் பர்த் கண்ட்ரோல். அதுக்கடுத்து 4th லெசன் நோட் பண்ணிங்க. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லைனேஷன், வாட் ஆர் ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ், மென்ஷன் த சிம்டம்ஸ் ஆஃப் phenylketonuria, வாட் இஸ் மல்டிபிள் அல்லீல்ஸ், வாட் இஸ் எரித்ரோபிளாட்டோசிஸ் ஃபியூட்டலிஸ்,
வாட் இஸ் ஹீமோஃபிலியா. அதுக்கு 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ், எக்ஸ்பிளைன் த ஜெனடிக் பேசிஸ் ஆஃப் ஏபிஓபிள் குரூப்பிங் இன் மேன், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரோடைப்பிங், டிஃபரன்ஷியேட் இன்டர்செட்ஸ் ஃப்ரம் சூப்பர்செட்ஸஸ், கமெண்ட் ஆன் மெத்தட் ஆஃப் யூஜெனிசிஸ், வாட் இஸ் த கைண்ட் செலெக்ஷன், வாட் இஸ் பெடிகிரி அனலைசிஸ். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா discuss the genic balance in mechanism of sex determination with reference to Drosophila, autosomal aneuploidy in human being, allosomal abnormalities in human being. அதுக்கடுத்து 5th lessons வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா differentiate template strand and coding strand, state any 3 goals of human genome project, why tRNA is called an adapter molecule, what is transcription, what is operon, name the anticodon required to recognize the following codons AAU, CGA, UAU and GCA. அதுக்கடுத்து differentiate leading strand and lagging strand, why the human genome project is called mega project, RNA welded and what is DNA fingerprinting, what is lag operon, explain model, write the salient features of genetic code. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா write the significance of human genome project, what is DNA fingerprinting and write the uses, what are steps in loading DNA fingerprinting. இது எல்லாமே படிச்சிருங்க. எனக்கு எல்லா லெசனுக்குமே பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இது மாதிரி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கிடைக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க்லேயும் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் அது எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம எல்லா சாப்டருக்குமே முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் புக் பேக் கொஷினும் ஒரு சில டாபிக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.